அனைவருக்கும் வணக்கம். நான் காட்பாடியிலிருந்து விஎல் முருகதுரை பேசுகிறேன். கடந்த 18 ஆண்டுகளாக சுமார் 600 திருமணங்களுக்கு மேல் செய்து மேற்கொண்டும் ஆண்டவன் ஆசியோடு திருமணங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு, இந்த கடந்த கால அனுபவங்களில் பெற்றோர்களுக்கு சில தகவல்களை பரிமாற வேண்டும் என்ற காரணத்தால் கீழ்கண்ட விஷயங்களில் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக தங்கள் பிள்ளைகளுக்கு வரன்களை பற்றி தகவல்கள் தங்கள் கைக்கு கிடைத்தவுடன் அந்த பயோடேட்டாவில் உள்ள தகவல்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பொருத்தம் வரும் என்று தெரிந்த பிறகு நீங்கள் ஒரு நல்ல நேர்மையான கைராசி உள்ள ஒரு ஜோதிடரை அணுகி திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும். இந்த பொருத்தம் கூட ஒரு மிக முக்கியமாக 5 பொருத்தங்கள் இருந்தால் போதும். இதில் தவிர்க்க வேண்டியது மணமக்களுக்கு 6வது 8வது ராசி வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஜோதிடரை அனுபவம் பண்ணுவதற்கு முன்னால் தாங்கள் பெற்றோர்களிடம் அனுமதி கேட்ட பிறகு நீங்கள் ஜாதகத்தை பார்க்கலாம். அடுத்தபடியாக அவர்கள் தங்களுக்கு அனுப்பிய போட்டோ வைத்து முடிவெடுக்காமல் பிள்ளைகளை நேரில் சந்தித்து வரன்களை நேரில் பார்த்து அவர்களுக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்ன பிறகு பெற்றோர்கள் இரு வீட்டு பெற்றோர்களும் நேரில் சென்று பொறுமையாக அவர்களுடைய பிள்ளைகளை பற்றி கடந்த கால செயல்பாடுகள், தற்போதைய நிகழ்வுகள், எதிர்கால எண்ணங்கள் இவற்றை அனைத்தையும் இரு வீட்டு பெற்றோர்களும் மிக மிக பொறுமையாக பேசி தங்களுக்குள்ள சந்தேகங்களை மிக தெளிவாக பேசி நல்ல முடிவு எடுக்க வேண்டும். அந்த இரு வீட்டாரின் பேச்சுவார்த்தையின் போது அன்பும் கருணையும், குறிப்பாக விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை உள்ள பெற்றோர்களை மட்டும், அப்படிப்பட்ட வரன்களை மட்டும் தயவு செய்து தேர்வு செய்யுங்கள். ஆரம்பத்தில் மனம் ஒத்துவராத பெற்றோர்களிடம் தொடர்பு வைத்துக் கொள்வது பிற்காலத்திற்கு நல்லதாக இருக்காது. ஆகவே இந்த பெற்றோர்கள் பேச்சுவார்த்தை என்பது இந்த திருமண கட்டத்தில் மிக மிக முக்கியம். அடுத்தபடியாக சில தகவல்களை நாம் சரிபார்த்து கொள்ள வேண்டும். முதலாவதாக பிள்ளைகளின் டேட் ஆஃப் பர்த், அதாவது மாதம், வருடம், தேதி ஆகியவை சரிதானா மற்றும் அவருடைய ஜாதகம் ஒரிஜினல் காப்பியை சரிபார்த்து கொள்ளவும். பிறகு வரன்களின் கல்வி தகுதி, கண்டிப்பாக கல்வி தகுதி பார்க்க வேண்டும். கல்வி தகுதியை பார்க்க வேண்டும். பிறகு அவர்களுடைய பணிபுரியும் இடத்தின் தகவல் மற்றும் வருமான சான்று இவற்றை சரிபார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அவர்கள் கருத்துப்படி உள்ள பொருளாதார நிலைமை
வருமானம், வசதி மற்றும் அந்த குடும்பத்தின் மேல் உள்ள கடன்களை பற்றியும் மிக தெளிவாக தாங்கள் தெரிந்து கொண்ட பிறகு நல்ல முடிவு எடுக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக தாங்கள் இறுதி முடிவு எடுக்க அவரவர் குலதெய்வத்துக்கு சென்று வரன்களின் ஜாதகங்களை தெய்வத்தின் முன்னால் வைத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்ற பிறகு தாங்கள் நிச்சயதார்த்த தேதியோ அல்லது திருமண தேதியோ முடிவு செய்ய வேண்டும். ஆண்டவன் ஆசீர்வாதம் அளித்துவிட்ட பிறகுதான். இவ்வளவும் செய்ய சற்று காலதாமதம் ஆகும் என்றாலும் கூட இவற்றையெல்லாம் தாங்கள் சரிபார்த்து கொண்டால் பின்னாளில் திருமணத்துக்கு பின்னால் மணமக்கள் மிக சந்தோஷமாக வாழ வழி கிடைக்கும் என்பது என்னோட கடந்த கால அனுபவங்கள் என்று சொல்லிக்கொண்டு திருமணத்துக்கு வரன் தேடி கொண்டிருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் மிக விரைவிலேயே அவர்கள் எதிர்பார்த்த ஒரு சிறப்பான வாழ்க்கை அமைய எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமானின் அனுகிரகத்தோடு ஆசீர்வாதத்தோடு நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.